அனைவருக்கும் நமஸ்காரம். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போது தொடர்ந்து நம்ம தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்க்கும்போது நிறைய ராசி பலன்கள் பார்த்துட்டு நல்லா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. சின்ன சின்ன டவுட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது உண்மையிலுமே ஒரு நன்மையான ஒரு விஷயந்தான். சரிங்களா? சரி, இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஐப்பசி மாதம் சொல்லக்கூடிய தமிழ் மாதத்தில் உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரகங்களுடைய பெயர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல இது நாள் வரையில் இருந்துட்டு இருந்தார். 4ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு அதிசாரமாக வர்றார். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ பார்வை செஞ்சிட்டு இருந்தார். இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ ஆரம்பத்தில் ஆரம்பித்தோடனே ஒரு பலன்களும் மாத முடிவில் பார்க்கும்பொழுது இன்னொரு பலன்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதோடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய சேர்க்கை பெறுகிறார். அப்போ 6 விட்டு கனெக்டிவிட்டி ஆகுது. என்ன இருந்தாலும் கூட விருச்சகம் அப்படிங்கிறது செவ்வாயோட சொந்த வீடாக இருந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறது, அதுவும் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த மாத காலகட்டங்கள் பெரிய அளவு நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். 2 கிரகங்கள் நீச்சமாகறாங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 7 கூடன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கார். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நீச்சத்தில் இருக்கார். அப்போது வெளியில் போனாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எதையும் எடுத்தவங்க கவுத்தன் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பெண்கள் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டு, வேலை செய்கிற இடத்துலையுமே உண்டு. அதை நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சு நடந்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த மாதம் நீங்கள் கையாளக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. கடன் இன்க்ரீஸ் ஆகும். டாக்குமெண்ட்டு ரீதியான கடன்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுக்காக, ஒரு இடம் வாங்குறதுக்காக, ஒரு காலி இடம் வாங்குறதுக்காக நீங்கள் இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் தான். ஆல்ரெடி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசியாதிபதி கூட சேர்க்கை பெறுகிறார். அப்போ இடம் சம்மந்தப்பட்டது ரீதியாக ஏதாவது ஒரு லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸை கொடுக்கும். இருந்தாலும் கடன் இன்க்ரீஸ் ஆகும். 1 மடங்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் பல்மடங்கு கட்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஆனால் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் அதிசார பலன்களில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விரயங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரும். சனி பகவான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியாகி அவர் 12ஆம் இடத்துல வக்ரத்தில் இருக்கார். அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குறையும். முதலீடு போட்டு தொழில் செஞ்சவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரீத் எடுத்துக்கலாம், ஒரு மூச்சு விட்டுக்கலாம் தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியாக. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அதிசாரமாக வர்றார். அப்போது தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் இந்த மாத காலகட்டங்களில் அடுத்த ஸ்டெப், அடுத்த முயற்சிகளில் எந்த விஷயத்துலையுமே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக தான் இருக்கணும். வீட்டில் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக தான் இருக்கணும். அண்ணன் தம்பிங்களுக்கிடையே இருக்கக்கூடிய சொத்து தகராறு இதுலேயும் நீங்கள் இந்த மாத காலகட்டங்களில் கவனமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபேவரபுளாக வராது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியாக எல்லாத்துலேயுமே இந்த மாதம் அப்படிங்கிறது கவனமாக இருக்கக்கூடிய மாதம். போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம். நிறைய செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்களில் உண்டு. ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீடு, சொத்து, வண்டி, வாகனம் இது வாங்குறதுக்கு ஒரு காலகட்டங்கள். என்ன எது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் லக்ஸுரியாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதனால்
கொஞ்சம் கடன் படக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? ஏன்னா குரு அங்கே வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு சம்மந்தப்பட்ட ரீதியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அமௌண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் அழகானதாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. கார் வாங்கினாலும் அப்படி தான், கொஞ்சம் லக்ஸுரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மர வேலைப்பாடுகள் செய்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பண விரயங்கள் வந்து ஜாஸ்தியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? சரி, இந்த மாத காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மருத்துவ செலவீடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உடல் நலத்தில் அக்கறையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வேலையில் கவனமாக இருங்க, குடும்பத்தில் கவனமாக இருங்க, உடல் ரீதியான வரக்கூடிய பிரச்சனைகளில் கவனமாக இருங்க. ரெகுலராக வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நாங்கள் வந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கோன்னா கரெக்டான காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாத்திரையெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எதையுமே தள்ளி போடக்கூடாது. அந்தந்த நேரத்தில் உடம்பை நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக பார்த்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? அப்போது கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பண கஷ்டங்கள் நீங்கும். சரிங்களா? சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.